Let the name of the Holy Jesus Christ be glorified forever and ever. இயேசுவின் பரிசுத்த நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. Let me continue where I ended last time. கடந்த முறை நான் எந்த இடத்துல முடித்தேனோ அங்கிருந்து மீண்டுமாய் தொடங்குகிறேன். I said Sahih al-Bukhari, volume 6, book number 60, hadith number 311. சஹீஹ் புகாரி வால்யூம் 6 புத்தகம் 60 எண் 311 இருந்து நான் சொன்னேன். Narrator is Aisha. ஆயிஷா அவர்கள் கூறியதாவது, I used to look down upon these ladies who had given themselves to Allah's apostles. These ladies who had given themselves to Allah's apostle. அல்லாஹ்வின் தூதருக்கு தன்னை சமர்ப்பித்துக் கொண்ட இந்த பெண்களை நான் பார்த்தேன். And she herself says, அவர்கள் சொல்லுகிறார்கள், and I used to say, can a lady give herself to a man? இப்படி ஒரு பெண் ஒரு ஆணுக்கு தன்னை சமர்ப்பிக்க முடியுமா? But then immediately Allah revealed. உடனடியாக அல்லாஹ் ஒரு வசனத்தை வெளிப்படுத்துகிறார். Allah's immediate revelation in the Quran. குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய உடனடி வெளிப்பாடை பார்க்கிறோம். You Muhammad can postpone the turn of whom you will be, he will have of them. You Muhammad can turn postpone the turns around his wives. அவருடைய மனைவிகளுக்கு இடையே இருந்ததான அவர் போகிற முறையை அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் மாற்றிக் கொள்ளலாம். And you may receive any of them whom you will. நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அதை அவர்களிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளலாம். And there is no blame on you if you invite one of those who turn you have set aside. நீங்கள் ஒருவருடைய முறையை மாற்றி அமைத்து அவர்களில் ஒருவரை நீங்கள் மீண்டும் கூப்பிட்டாலும் அது ஒரு பிரச்சனையும் இல்லை. The other ladies, they are coming and offering themselves. You have heard this kind of thing, correct? Offering themselves to Allah's apostle, and his wife is feeling jealous. மற்ற பெண்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து தங்களை தாரை வார்க்கிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வின் அந்த அருமையான ஆயிஷா அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். Allah immediately sends the revelation. அல்லாஹ் உடனடியாக அங்கே வெளிப்பாடு இறக்கிறார். But Aisha was a very wise woman. ஆனால் ஆயிஷா மிகவும் ஞானமுள்ள ஒரு பெண்ணாக இருந்தார்கள். Aisha says, I said to the prophet, நான் நபி அவருக்கு சொன்னேன், I feel that your Lord hastens in fulfilling your wishes and desires. உங்களுடைய விருப்பங்களையும் இச்சைகளையும் நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய இறைவன் அல்லாஹ் துரிதமாய் இருக்கிறார் என்று நான் சொன்னேன். You know the difference now between Allah, what they call as the Quran, the God's word, that God, and the God of the Bible. You have seen the difference now. இப்பொழுது நீங்கள் ஒரு வேறுபாட்டை பார்த்திருப்பீர்கள். எது இறைவனுடைய வேதம் என்று அவர்கள் சொல்லுகிற அந்த குர்ஆனுடைய இறைவனாகிய அல்லாஹ்வையும் அந்த பரிசுத்த பைபிளையும் குறித்தான வேறுபாட்டை பார்த்திருப்பீர்கள். When prophet David sinned, God of the Bible punished him. தாவீது பாவம் செய்தபோது பரிசுத்த வேதாகமத்தின் ஆண்டவர் அவரை தண்டித்தார். When women offers themselves to Allah's prophet, Allah justifies it. அல்லாஹ்வின் தூதருக்கு பெண்கள் தங்களை தாரை வார்த்தபோது அல்லாஹ்வின் தூதர் அதை நியாயப்படுத்துகிறதை பார்க்கிறோம். Do you think that such revelation will come from true God? Never. இப்படிப்பட்டதான ஒரு வெளிப்பாடு ஒரு உண்மையான இறைவனிடத்திலிருந்து வரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஒருபோதும் முடியாது. Now if you read the Bible with the same specs, Islamic specs, அந்த இஸ்லாமிய கண்ணாடியோடு கூட நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்தீர்கள் என்றால் you will see even these issues in Luke chapter 7 also. இந்த காரியத்தை லூக்கா 7வது அதிகாரத்திலும் கூட நீங்கள் பார்க்க முடியும். If you read that entire chapter, அந்த லூக்கா 7வது அதிகாரத்தின் முழு அத்தியாயத்தை நீங்கள் வாசித்தால், a woman who was a sinner, ஒரு பாவியாக இருந்த ஒரு ஸ்திரீ, she came and she felt at the feet of Jesus. அவள் இயேசுவுடைய பாதத்திலே வந்து அந்த பாதத்திலே விழுகிறாள். This is not the offering that you have just read. It is not that kind of offering. நீங்கள் குர்ஆனிலே வாசித்தது போல ஏதோ பெண்கள் தங்களை கொடுத்தது போல அல்ல இந்த சம்பவம். It is actually with a repentant heart she felt in front of Jesus. அவள் தன்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மனம் திரும்பி அந்த மனம் திரும்புதலின் இருதயத்தோடு இயேசுவுடைய பாதத்தில் விழுகிறாள். And what did Jesus do? இயேசு என்ன செய்தார்? What did Jesus do? இயேசு என்ன செய்தார்? Did Jesus behave like a Hazrat Muhammad? ஹஸரத் முஹம்மது அவர்களைப் போல இயேசு அந்த இடத்துல நடந்து கொண்டாரா? Now if you have to evaluate a human being, ஒரு மனிதனை நீங்கள் பரிசோதிக்க வேண்டும் என்று சொன்னால், suppose if a small child comes to the father, or suppose if a small child comes to another man and falls at his feet, you will not say anything, correct? ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு மனிதனுடைய காலில் விழுந்தால் நீங்கள் அதை ஒன்றும் சொல்ல மாட்டீர்கள். Suppose a little more elderly woman
If she comes at and falls at the feet of a very respected elderly person, you will not say anything, correct? ஒரு நல்ல மதிப்புக்குரிய மூத்த ஒரு மனிதனுடைய காலிலே ஒரு மூத்த பெண் வந்து விழுந்தால் அதை பற்றி நாம் ஒன்றும் சொல்ல மாட்டோம். But suppose if any woman comes and falls at the feet of somebody who is having sex with every other woman, you will find some fault with that. ஒரு பெண்ணோடு எல்லா பெண்களோடு கூட செக்ஸ் வைத்துக் கொள்ளுகிற ஒருவரிடத்திலே ஒரு பெண் வந்து காலிலே விழுந்தால் அந்த இடத்துல ஒரு தவறை நாம் பார்ப்போம். Now what kind of person was Jesus Christ? ஆனால் இயேசு எப்படிப்பட்ட மனிதராக இருந்தார்? Before you evaluate it, there is nothing, no hint in the anywhere in the Bible something like that you have read in Bukhari. நீங்கள் புகாரியிலே வாசித்ததுக்கு ஒப்பான ஒரு சம்பவத்தை அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் வேதத்துல வாசிக்க முடியாது. When a sinful woman comes to the feet of Jesus, she receives forgiveness. பாவியான ஒரு ஸ்திரீ இயேசுவுடைய பாதத்துக்கு வந்தபோது அவள் பாவ மன்னிப்பு தேடினவளாய் வருகிறாள். And when a woman comes to Hazrat Muhammad, what does she receive? ஹஸரத் முகமது இடத்திலே ஒரு பெண் வந்தபோது ஹஸரத் முகமது என்ன செய்தார்? His wife will feel jealous. அவருடைய ஹஸரத் முகமது அவருடைய மனைவி பொறாமைப்படுவார்கள். That is the difference between Hazrat Muhammad and our holy Lord Jesus Christ. அதுதான் ஹஸரத் முகமது அவர்களுக்கு எங்களுடைய பரிசுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள வித்தியாசம். You can take any number of verses and we are going to come back anything that you say on Jesus Christ. நீங்கள் எத்தனை வசனங்களை வேண்டுமானாலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி எடுங்கள், அத்தனை வசனங்களுக்கு நாங்கள் ஒப்பிட்டு உங்களுக்கு பதில் சொல்லுவோம். The topic of debate is not about the morality of Jesus and morality of the Muhammad. It is more about the Quran's revelation. இன்றைக்கு நம்முடைய தலைப்பானது முகமது அவர்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கையோ அல்லது இயேசு கிறிஸ்து அவர்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கையை பற்றி அல்ல. இன்றைக்கு தலைப்பு குர்ஆன் இறைவேதமா என்பது. But even then you will not leave. If you say anything about Jesus Christ, you will get a fitting reply. அப்படி இருந்தும் நீங்கள் இயேசுவை குறித்து எதையாகிலும் சொன்னால் அதற்கு ஏற்றதான பதிலை நாங்கள் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். Now let us see how the Quran speaks about the woman and what kind of things that Hazrat Muhammad can do with the woman. குர்ஆன் பெண்களை பற்றி என்ன சொல்லுகிறது, அது ஹஸரத் முகமது அவர்கள் என்ன செய்தார் என்கிறதை குறித்து நாம் வாசிக்கலாம். In Surah chapter 4:3, சூரா 4:3 in Surah chapter 4:23-24, another verse. சூரா 4வது அதிகாரத்தின் 23-24 வசனங்களிலே, and in Surah chapter 33:50, சூரா 33:50, these are all the verses which says what kind of woman you can have sex with and what kind of woman you cannot have sex with. நீங்கள் எந்த விதமான பெண்ணோடு கூட செக்ஸ் வைத்துக் கொள்ளலாம், எந்த விதமான பெண்களோடு செக்ஸ் வைத்துக் கொள்ள கூடாது என்கிறதை குறித்து சொல்லுகிறதான வசனங்கள் இவைகள். Now for the married woman, it says that you can marry such and such woman. திருமணமான பெண்களுக்கு இப்படிப்பட்ட பெண்களை, இப்படிப்பட்ட திருமணமான பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். But there is something else. ஆனால் இன்னும் அதிகமான சில காரியம். Let me read another verse, Surah chapter 23:5-6. சூரா 23வது அத்தியாயத்தின் 5-6 வசனங்களை வாசிக்கிறேன். And those who guard their chastity, these are the private fraud from illegal sexual acts, except from their wives or captive and slaves that their right hand possess, for them they are free from blame. தன்னுடைய மர்ம ஸ்தானங்களை உடலுறவுக்கு இல்லாதபடிக்கு தன்னுடைய மர்ம உறுப்புகளை பாதுகாத்துக் கொண்டவர்கள், அவருடைய மனைவிகள் தவிர அவர்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்டவர்கள் மேலே எந்த விதமான குற்றம் சுமராது. What do you know what it means? அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று உங்களுக்கு புரிகிறதா? You can rape captive woman. அடிமையாக சிறைபிடிக்கப்பட்ட கொண்டு வரப்பட்டவர்களோடு கூட நீங்கள் வந்து உடல் உறவு கொள்ளலாம், அவர்களை கற்பழிக்கலாம். Do you think that this is from God? இது வந்து இறைவனிடத்திலிருந்து வந்தது என்று நினைக்கிறீர்களா? As we said, we don't believe, we don't think that it is from any human being. There is some other spirit behind there. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு மனிதனிடத்திலிருந்து வந்ததல்ல, ஏதோ ஒரு அசாதாரணமான ஒரு ஆவியிடத்திலிருந்து வந்தது என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். And that spirit, as we see, do you think that the God spirit will speak like this? அந்த ஆவியை தான் பரிசோதித்துக் கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய ஆவி இப்படி பேசும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? Allowing rape, கற்பழிப்பை அனுமதித்துக் கொண்டு. Now I want to give further evidences from the hadith. இன்னும் ஹதீஸிலிருந்து அதற்கான ஆதாரங்களை நான் கொடுக்கிறேன். Sahih al-Bukhari volume 3, Sahih al-Bukhari volume 3, book number 34, book number 34, hadith number 432, hadith number 432. The companions of Hazrat Muhammad, ஹஸரத் முகமதுடைய தோழர்கள், they came and asked whether they can have sex with their captives. தங்களுடைய அடிமைகளாக பிடித்துக் கொண்டவர்களோடு கூட உடலுறவு வைத்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்று கேட்டார்கள். And after that sell them off.
அவர்கள் உடலுறவு வைத்துக் கொண்ட பிறகு அவர்களை நாங்கள் விற்று விடலாமா என்று கேட்டார்கள். Hazrat Muhammad allowed it. ஹஸரத் முகமது அவர்கள் அதை அனுமதித்தார்கள். Now the same thing, the similar things are mentioned in Sahih al-Bukhari. சஹீஹ் புகாரில் அதே போல காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Volume 5, வால்யூம் 5, book number 59, புத்தகம் 59, hadith number 459. ஹதீஸ் நம்பர் 459. Sahih al-Bukhari, சஹீஹ் புகாரி volume 9, வால்யூம் 9, book number 93, புக் நம்பர் 93, hadith number 507. ஹதீஸ் நம்பர் 507. Do you think that such words, such things will God allow ever? இப்படிப்பட்டதான காரியங்களை இறைவன் எப்போதாகிலும் அனுமதிப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? Now you think. இப்போ நீங்க நினைங்க, நீங்க சிந்தித்து பாருங்க. A woman comes to the feet of Jesus, she receives forgiveness. ஒரு பெண் இயேசுவுடைய பாதத்துக்கு வருகிறாள், மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறாள். A woman falls into the hand of Hazrat Muhammad and companions. What does she receive? இந்த ஒரு பெண் ஹஸரத் முகமது அவருடைய கையிலும் அவருடைய நபித்தோழருடைய கையிலும் ஒரு பெண் அகப்படும் போது அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன? And I am going to extend that this thing and saying that a woman who is not even sinful, who is a very righteous woman, but she is fallen into the hand of the Hazrat Muhammad and companions as a captive, what shall we receive? She will receive forgiveness. ஒரு பாவம் செய்த ஒரு பெண் அல்லது பாவியாகிய ஒரு பெண் அல்ல, ஒரு நல்ல பெண், ஒரு நியாயமான நல்ல பெண்ணா இருக்கிறவள் ஒரு அடிமை என்கிறதான முறையிலே ஹஸரத் முகமதுடைய கரத்திலோ அல்லது அவருடைய நபி தோழர்களுடைய கரத்திலோ அகப்பட்டால் அவளுடைய நிலைமை என்ன? Based on whatever we have read, we know that what will happen to that woman. Tragic end. இந்த நாம் படித்ததான இந்த காரியங்களை பற்றி பார்த்தோம். இந்த ஆதாரத்திலே அந்த பெண்ணுக்கு நடப்பது மிகப்பெரிய கொடுமையாக இருக்கும். So now you know which is the God's word, correct? இப்பொழுது உங்களுக்கு தெரியும் இறைவனுடைய வார்த்தை என்ன என்பது. You can beat your wife. There is no dispute about that. உங்களுடைய மனைவியை நீங்கள் அடிக்கலாம், அதில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. You can do whatever you want with your wife. உங்களுடைய மனைவியிடத்தில் என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் அவருடைய அனுமதி இருந்தாலும் இல்லை என்றாலும் செய்யலாம், அதில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. You can rape captives. நீங்கள் அடிமைகளை கற்பழிக்கலாம். Do you think that it is from God? நீங்க நினைக்கிறீங்களா இது இறைவனிடத்திலிருந்து வந்தது என்று? Never. ஒருபோதும் இல்லை. It was never and it will never be. இது ஒருபோதும் இறைவனிடத்திலிருந்து வந்ததும் இல்லை, இறைவனிடத்திலிருந்து வந்ததாகவும் இருக்க போவதும் இல்லை. நண்பர்களே, காலையில நீங்க பார்த்துட்டே இருக்கிறீங்க, கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வர வர கதையெல்லாம் சொல்லி, ஏன்னா சரக்கு இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? காலையிலேயே முடிஞ்சது, குரான்ல இருந்து காமிக்க முடியாதுன்னு ஆகி போச்சு. அப்ப கிளி கதை, இந்த கிளி கதை நம்ம கதை சொல்லணும்னு நினைச்ச டைம் இல்லை. நாளைக்கு கண்டிப்பா உங்களுக்கு கதை சொல்லுவோம். ஆனால் அது இல்லாமல் அருமையான ஒரு விளக்கம் வேற பைபிள்ல இருந்து எடுத்து. எப்படித்தான் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விளக்கம் கிடைக்குதுன்னு தெரியுதுல்ல. தொட சந்துனா தொட சந்துல என்ன இருக்குமோ அதை பிடிச்சாரு. சந்து தொட அப்படின்னால கை விட்டு பிடிச்சிருது. என்னங்க இது? தொடையை பார்த்தா பிடிச்சிருவீங்களா? இது போன டிபேட்லேயே இப்படிதான். இந்த ஆபாசத்தை அப்படியே கனவு காண்றது. காலில் எண்ணெய் போட்டு புத்தம் செய்தாலும் காலில் மசாஜ் பண்ணார். என்ன ஒரு வெளிப்பாடு உங்களுக்கெல்லாம்! அருமையான வெளிப்பாடுங்க. இது மாதிரி வெளிப்பாடுல யாருக்குமே கிடைக்காது. அந்த மாதிரி வெளிப்பாடு உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது. ஏன்னா உங்களை வழி நடத்துகிற அந்த புத்தகங்கள் தான் உங்களை அப்படி சிந்திக்க வைக்குது. சாதாரணமாக இப்படி யாராவது சிந்திப்பாங்களா? சிந்திக்கக்கூடிய விஷயங்களை ஒண்ணுமே இல்லை, சாதாரண மேட்ரு. எல்லாரும் படித்து கொண்டிருக்கிற மேட்ரு தான். இதை இவங்க எடுத்து அழகா அப்படி ஒரு பாட்டு வேற, நல்ல சினிமா பாட்டெல்லாம் பாடி ஐயோ சூப்பர். இது மாதிரி நம்ம ஒண்ணுமே வேண்டாம், இருக்கிற ஹதீஸ குரான் வசனங்களை எடுத்து படிச்சு சும்மா அதில் இருக்கிற மாதிரி சொன்னாலே அதை விட மோசமா இருக்கும். அவ்வளவு வேண்டாத காரியங்கள் அடிமை பண்ண. இப்போ கொஞ்ச நேரத்தில் போன விவாதத்தில் கேட்டுப்பீங்க, எங்களுடைய உபதேசம் ரொம்ப மேலோட்டமாக இருக்கும், ஆண் பெண் விஷயம்னா அப்படியே ரொம்ப ஒன்றுமில்லாமல் இருக்கும் அப்படின்னாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை அவங்களே சொல்லிட்டு போனாங்க, பின்னாடி இருந்து முன்னாடி எங்கே இருக்குது? ஹதீஸில் இருக்குது. பின்னாடி இருந்து முன்னாடி இந்த விஷயத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க, உட்காந்து படிக்கணும். என்ன வார்த்தை? அல்லாஹ்வின் தூதர் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எப்படி பின்னாடி இருந்து முன்னாடி செய்யணுங்கிறது செஞ்சால் தப்பு இல்லைன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க ஹதீஸுகளில். இது ரொம்ப மேலோட்டமாக சொல்கிறது. எப்படி இது போன இதில் சொன்னாங்க, ரொம்ப மேலோட்டமாக சொல்லியிருக்கேன். எங்கள் இதிலெல்லாம் உங்கள் இதில் தான் ரொம்ப ஆபாசம். நான் சொன்னேன் இதெல்லாம் ஒரு விஷயத்தை ஆபாசம்னு சொன்னீங்களே, இந்த மாதிரி ஆபாசங்களை செய்ய சொல்லியிருக்கிற வசனங்களை காரியங்களை நீங்கள் வச்சுருக்கிறீங்க. ஆனால் எங்ககிட்ட இந்த மாதிரி எழுதியிருக்குது, செய்தி எழுதுகிறீர்கள் அப்படின்னு. இப்போ இல்லாத மேட்டர்லாம் அந்த மேட்டருக்கு ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் இருக்கிற மாதிரி காமிச்சு அந்த செய்திகள் எல்லாம் எடுத்து காமிச்சாங்க. இப்போ ஜீசஸ் கிரைஸ்டை பார்த்தீர்களா? எனக்கு வேற பதிலே கிடையாது. பதில் இல்லை. என்ன பண்ண முடியும்? டைம் பாஸ் பண்ணும். இன்னும் ரெண்டு அமர்வு இருக்குது வேற. எப்படியா டைம் போகணுமே. இவங்க வேற எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க காலையிலேருந்து. ஏன்னா குரானுக்கு பதில் சொல்கிறதுக்கு குரான்லேருந்து பதில் சொல்ல முடியாதுன்னு ஆகி போச்சு. குரான் இறைவேதன்ற ஒரு எக்ரிமெண்ட்டை போட்டு அதை மீறி தாகணும், வேறு வழி இல்லை.
அப்புறம் ஹதீஸுகள் இருக்கு, அப்புறம் அல்லாவோட கணக்கை பார்த்தோன்னு அப்செட்டு. உடனே நம்ம பழைய அந்த இடத்துக்கு ஏறினா தான் வேலை நடக்கும்டா, மக்கள்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க, அப்போதான் மக்கள்லாம் கொஞ்சம் சிரிப்பாங்க அப்படின்னு உடனே கணக்கு பார்த்தோம். அல்லாவோட கணக்கு கொடுத்துருக்குறாரு. 1.5 லட்சம் ரூபா கொடுத்துட்டு அல்லாவோட கணக்கு படி செஞ்சால் டெபிசிட் 37,500 ரூபா. 37,500 ரூபா போச்சுங்க கையிலேருந்து. யார் வந்து அங்கே கணக்கை பங்கிட்டு கொடுக்க போகிறாங்களோ அவங்க கையில் 37,500 ரூபா போயிடும். அல்லாஹ் கொடுத்த கணக்கு இது. இறைவன் ஒரு கணக்கை கொடுக்குறாரு, நீங்கள் சொத்தை பங்கிடணும்னு. நீங்கள் பார்த்துருப்பீங்க டேஞ்சர் அப்படின்னு படம் போட்டுருப்போம், தொடாதேன்னு. எப்படி எழுதணும்னா தொடு அப்படின்னு எழுதுனா தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அல்லாஹ் கணக்கு கொடுத்து இது மாதிரி செஞ்சா இழப்பீடு வருமாமா, அதனால இழப்பீடு வராதபடி பங்கிடுங்கள். அப்போ என்ன அர்த்தம்? இது மாதிரி செய்யாதீங்கன்னு அர்த்தம். இந்த வசனத்தை கொடுத்துட்டு கணக்கை கொடுத்துட்டு இது மாதிரி செய்யாதீர்கள், அல்லாஹ் சொல்லணும் மாதிரியே இழப்பீடு இல்லாமல் பங்கிடுங்கள். இழப்பீடு இல்லாமல் எப்படி பங்கிட முடியும்? கொடுத்ததே தப்பானது. கொடுத்த இதே வந்து தப்பான கால்குலேஷன். ஒரு ஃபார்முலாவை கொடுத்துட்டு ஒரு கணக்கு வச்சு 1 மணி நேரம் பாடம் நடத்துகிறார். பாடம் எல்லாம் எழுதிட்டு இதெல்லாம் வந்து நான் எழுதுனது தப்பா, நீங்கள் தப்பு இல்லாமல் போட்டுக்குங்க. இதுக்கு எதுக்கு கணக்கு வாத்தியார் வேணுமா? நமக்கு கணக்கே சொல்ல வேணாம், நம்மளே போட்டுக்குவோமே. So since this morning we've been seeing that they are not answering anything as we ask questions, and simply to pass the time they are saying some stories and all, and it is just to, I don't know how they are finding all these stories. And you see the revelation what they get. It's only that a sinful woman came to the feet of Jesus, and that's all. And then she poured that perfume, and then she wept, and then the tears was there, and they started doing that massage. She was doing massage and all these things. And if there is a thigh, and they will say, he put the hand inside and caught something else. So this all kind of revelation only they get. It's only because of the Quran, the scriptures they use, and because of that they get all these things. And you see, now it's actually we've seen that calculation of Allah, and there is a calculation error. And if you go according to the calculation of that Allah, and then you have the balance of you have a deficiency of 37,000 something, and so who will bear that? And so it seems like a maths master saying all those things in the class and doing and teaching everything, and then finally if you do all these things and you will get wrong, and you do that, and that's how the story goes on. அப்புறம் குர்ஆனோட 17:72ங்க. 17:72ல என்ன வசனம் இருக்குன்னா, இங்கே குருடர்களாக இருப்பவர் மறுபையிலும் குருடர்களாகவும் வழிகெடுப்பவர்களாகவும் இருப்பார்கள். இங்கே குருடர்களாக இருப்பவர்கள் மறுமையில குருடர்களாகவும் வழிகெடுப்பவர்களாக இருப்பாங்களாம். அன்புள்ள சகோதரர்களே, அதாவது நபிகள் நாயகம் குறித்து ஒரு பெண்ணு தன்னையே அன்பளிக்க வந்தாள் என்கிற ஒரு செய்தி, மருமகள் மேலே ஆசைப்பட்டாருங்கிற செய்தி, அடிமை பெண்களை வந்து அனுபவிக்கலாம் என்கிற இந்த 3 செய்திகளை சொல்லி அவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இது அவங்க சொல்ல வேண்டும் என்றும் இதற்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்றும் நாங்களே எதிர்பார்த்தது தான். நல்ல எடுத்து வைத்திருக்கிறார்கள், பதில் சொல்லுவோம். அதே நேரத்தில் வந்து இயேசுவை பற்றி நீங்கள் தெரிந்திருக்காத, உங்கள் கண்களுக்கே புலப்படாமல் நீங்கள் கட்டி வைத்திருக்கிற கோட்டையை நாங்கள் தகர்க்கணுங்கிறதுக்கு நீங்கள் தள்ளி இருக்கிறீங்க. அது சொல்லிவிட்டு சொல்லத்தான் போகிறோம், இதுக்கு பதில் இல்லாமல் போகாது. நீங்கள் இதுதான் பைபிளுங்கிற பைபிள் இறைவேதமாக தலைப்பில் கேட்கும் பொழுது ஒவ்வொரு ஆபாசத்தை அசிங்கத்தை போடும்போது தலைப்புக்கு அப்பாற்பட்டதுன்னு போனீங்களே, போக மாட்டோம். அனைத்திற்கும் பதில் சொல்லுவோம். தலைப்பிற்கு அப்பாற்பட்டதுங்கிற கோணத்தில் எங்களுடைய பதில் இருக்காது. அடுத்து இந்த கணக்கு தப்பாக போச்சுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைத்தார்கள். இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற 1-2 நாள் இருக்குது, இன்றைக்கே சொல்லுவேன். ஆனால் இந்த மேட்ரு முக்கியம். எங்கள் நபிகள் நாயகத்தை நீங்கள் எடுத்ததுனால அதுக்கு நாங்கள் எப்போவும் முன்னுரிமை கொடுப்போம். அதை முடிச்சுட்டு இந்த கணக்கு விஷயத்தை சொல்லும் பொழுது இது இறை வேதம் என்பதற்கு ஆதாரமாக இந்த வசனம் அமையும். நீங்கள் குறை சொல்கிறதுக்கு வச்சிருக்கிறீங்க, இது இறைவனுடைய வேதம், எவ்வளோ அற்புதமாக அந்த வசனம் அமைந்திருக்கிறது என்று இறை வேதம் என்பதற்கு ஆதாரமாக அந்த வசனத்தை வைத்து நாங்கள் நிறுவி காட்டுவோம். Dear brothers, they have put a lot of allegations on Prophet Muhammad sallallahu alaihi wasallam, and we felt that it is our duty to prioritize. We have been answering their allegations in order, but at the same time we felt that it is our duty to basically, answer their question. But before answering that, we also wanted to prove, we also wanted to showcase the way how you have portrayed the biblical Jesus. That is the first part of it. You will definitely see the second part of it, wherein we'll be answering about Prophet Muhammad sallallahu alaihi wasallam. Also, they have raised a question on the calculation while dividing the wealth, right? There's a calculation mistake is what they are quoting, and indeed, we are definitely going to answer that. That verse will be turning against them as if it is the evidence to prove that it is a divine revelation. We also have that in the list. Definitely we'll answer them. Now, before that, you also should understand,
even the people who is unbiased should also understand the way how you are portraying the biblical Jesus in your Bible. அன்பு சகோதரர்களே, இறை தூதர்கள் எல்லாம் முஸ்லீம்கள் எல்லாம் நம்புகிறோம். இறைவனிடம் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் எல்லாம் பரிசுத்தமானவர்கள். கேடுகட்ட ஒழுக்கங்கெட்ட செய்திகளை அவர்கள் செய்ய மாட்டார்கள். அவ்வாறு தான் இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒழுக்கக்கேடான செயல்களை செய்ய மாட்டார்கள். நாங்கள் அவ்வாறே நம்புகிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நாங்கள் யாரை நபி என்று நம்புகிறோமோ, இறைவனின் தூதர் என்று நம்புகிறோமோ, அந்த இறை தூதர், அந்த மனித புனிதர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் ஒழுக்க சீலராக இருந்தார்கள். அவர்கள் அப்பழுக்கற்றவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஒழுக்கக்கேடான எந்த செயலையும் அவர்கள் செய்யவில்லை, செய்யவும் மாட்டார்கள். அது ஒரு இறை தூதருக்கு தகுதியற்ற செயல் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். எங்களுடைய இறை வேதமும் எங்களுடைய இறை தூதரும் எங்களுக்கு அவ்வாறு தான் கற்றுத்தந்துள்ளார்கள். இறை தூதர்கள் யாரும் ஒழுக்கக்கேடான செயல்களை செய்ய மாட்டார்கள் என்று கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்று நாங்கள் நம்பக்கூடிய அந்த புனிதமிக்க இறை தூதரும் ஒழுக்க சீலர் என்று நாங்கள் எங்களுடைய இறை தூதர்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் நம்புகின்ற அந்த இயேசுவுக்கும் ஈசாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறைவன் புனிதமான தூதர். இவர்கள் பைபிளிலே எழுதி வைத்திருக்கிறார்களே இயேசு இயேசு என்று. இயேசு ஒழுக்கம் கெட்டவர். ஒழுக்கத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவர் கூட இருந்தவங்க அத்தனை பேருமே ஒழுக்கம் கெட்டவங்க. ஒத்த ஒழுக்கமானவர் இல்லை, அத்தனை பேரும் அயோக்கியனுங்க. அந்த அயோக்கியன்களும் அந்த ஹோமோசெக்ஸ் சீடர்களும் சேர்ந்துக்கிட்டு இவரை பெருசா எழுதி வச்சிருக்காங்க. அந்த எழுதி வச்சதுல தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எழுதி இருக்கிறது யாருன்னு சொன்னா இந்த யோவான், மார்க்கு, லூக்கான்லாம் இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் அவருடைய சீடர்கள்ன்றாங்களே, அந்த சீடர்களும் அவங்களுக்கு இதுதான் ஹோமோக்குள்ள ஒன்றா ஈடுபட்டவங்க. நாங்கள் நிரூபிக்கிறோம் அதையெல்லாம். அப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்குள்ளே செய்து கொண்டதை எல்லாம் மறைத்து விட்டு நல்ல புல மாதிரி இயேசுவை காட்டியிருக்கிறாங்க. அப்படி இருந்த போதிலும் அவர்களையும் அறியாமல் ஆங்காங்கே சில உண்மைகளை கக்கி விட்டார்கள். அந்த உண்மையை தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க ஈசா ரசூலுல்லாஹ் பற்றி சொன்னாங்க, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொன்னாங்க. சொல்லும்போது ஆபாசமாக சித்தரிச்சாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த நிகழ்ச்சியும் நடக்கவில்லை. கடைசி அந்த லாஜிக்கல் எண்டிங் எங்கே போய் முடியும், லாஜிக்கல் கன்க்ளூஷன் இவ்வாறு போனால் எங்கே போய் முடியும், அவர்கள் எல்லா பெண்களும் அனுபவித்து இருப்பார்கள் தானே அப்படின்னு கேட்டாங்களே தவிர அனுபவித்தார்கள் ஆதாரத்தை காட்ட முடியாது. எல்லா பெண்களையும் அவர்கள் யாரை இன்பம் அனுபவித்தார்களோ அவர்கள் எல்லாம் தன்னுடைய மனைவியாக தான் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். எத்தனை மனைவி என்பதெல்லாம் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவங்க சொல்ற மாதிரி கணக்கு இல்லாம வர்ற போறவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கல. என்னமோ சொன்னாங்க, நாங்க அடுக்கடுக்கா நாங்க போட தயார். நாங்க போடுங்க, நாங்க அதை விட அதிகமா அள்ளிக்கு போய் போட தயாராக இருக்கிறோம். இயேசுவை பற்றி மட்டுமல்ல, உங்களுடைய பவுலை பற்றியும் போடுவோம். உங்களுடைய திருச்சபையை சார்ந்த ஒவ்வொரு ஆளை பத்தி நாங்க போடுவோம், உங்க பைபிள்களில் இருந்தும் உங்களுடைய எழுத்துக்களில் இருந்தும். சார், இப்போ முதல் ஆதாரமா, Dear brothers, so whenever we were talking about Prophet Muhammad sallallahu alaihi wasallam, we respect him. We respect him so much because he is one of the prophet of God. Similarly, on the similar lines, just like how we are respecting Prophet Muhammad sallallahu alaihi wasallam, in the same line we are respecting Prophet Isa alayhi salam, and not the biblical Jesus, not the imaginary character whom we have portrayed. And we are here to prove, we are here to showcase from the Bible that the biblical Jesus and his companions, the biblical Jesus, his companions, or disciples, or whosoever it is, they are all in the same. They are all, they are no one is, no one is better than the other person. Everybody is equal. Everybody is on par. On lines, they are par. So we are here to prove that there are a lot of, homosexual orientation in them and all that. They are all human beings, right? So whenever they are writing something, all these came just like the slip of their tongue. So whatever evidence we are putting is not our own imagination. We are going to quote from the Bible. We are going to quote from the esteemed priest of your churches. We are going to quote all that what the Christian community is considering about the Bible. All that is what we are going to portray now. So you can take whatever thing you want. You can talk about Prophet Muhammad sallallahu alaihi wasallam, but all those are baseless. We'll prove all them. We are here to prove everything. Whatever thing you want, you can post. You don't have to post a challenge. Just put whatever you have. Don't feel that you didn't have time to put everything. Put whatever you want. We are here to answer everything in that. அதே மாதிரி கடைசியாக அவர் பேசும்போது சில விஷயங்களை சொன்னார்.
அதை நான் சொல்லிட்டு போகிறது நல்லது. ஒரு அவதூறை, பொய்யை சொல்லுகிறார். இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு அவதூறான செய்தியை, ஒரு பொய்யான செய்தியை சொன்னார். அவர் உண்மையாளராக இருந்தால் அந்த ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அவர் என்ன சொன்னார்டா, இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், ஆபாசமாக சொல்லி கொடுத்தார்கள். என்ன, பின்னால இருந்து முன்னால விடுறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றார். அப்படி முகமது நபி சொல்லி கொடுத்தார்கள் என்பதை அவர் நேரடியாக தர வேண்டும். நாங்க அவரே படித்ததில் அவர் படிச்சாரு. என்ன படிச்சாரு? யூதர்கள் வந்து இப்படி பேசிக்கிட்டாங்க. யூதர்கள்டா யாரு? உங்க முன்னோர்கள். உங்களுடைய வேதத்தை பாதுகாத்து வச்சிருந்தாங்க. நீங்களே போன இதுல சொன்னீங்களே, யூதர்கள் தான் எல்லாம் பாதுகாத்து வச்சிருந்தாங்க எங்க வேதத்தை. நீங்களே உங்க வேதத்தை கட்டி காப்பாத்தி அந்த புனிதர்கள் இருக்காங்களே, அந்த புனிதர்கள் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, பின்னால இருந்து முன்னால விடுறது, அப்படி விட்டா குழந்தைக்கு பிறவி ஈனம் ஏற்படும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்படின்னு தான் நீங்க படிச்சீங்க. இறை தூதர் சொல்லவில்லை. உங்களுடைய மூதாதையர்கள், உங்களுடைய வேதத்தை யார் உங்களுக்கு காப்பாற்றி தந்தார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களோ அவர்கள் சொன்ன வார்த்தை அது. அவர்களுடைய கேவலமான புத்தியில் தான் அது இருந்தது. இறை தூதரோட வாயிலிருந்து அது வரவில்லை. அடுத்தது இன்னொன்று சொன்னார், அதுக்குள்ள ஆதாரத்தை அவர் தரணும். இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை அவர் தந்தே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் அவர் தவறாக சொல்லிவிட்டேன், பொய்யாக சொல்லிவிட்டேன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி தொடை சண்டுக்குள்ள விட்டார், தொடை சண்டுக்குள்ள விட்டாருன்றாரு. தொடை சண்டுக்குள்ள விட்டாண்டா என்ன தெரியுமில்ல, வெதரும்பாங்கல்ல, கொச்சையாவே சொல்றேன், வெதர் கொட்டை, அதை பிடிச்சாங்கன்னா அவங்க பைபிள் சொல்லுது. அதைத்தான் அவங்க பைபிள் சொல்லுது. என்ன எதுக்கு தெரியுமா? அது அந்த காலத்தில் அவங்களுடைய யூதர்களுடைய வளமை என்னன்னு கேட்டா, சத்தியம் செய்யும் போது அந்த வெதரை பிடிச்சிக்கிட்டு தான் சத்தியம் செய்யணும். அதான் அவங்களுடைய நடைமுறை. அதனால தான் இந்த டெஸ்டமெண்ட்ங்கிறாங்கல்ல, நியூ டெஸ்டமெண்ட், ஓல்ட் டெஸ்டமெண்ட் அப்படின்னா என்னங்க? நியூ டெஸ்டமெண்ட், ஓல்ட் டெஸ்டமெண்ட் என்ன? புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை. புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடுங்கிறாங்களே, புதிய சத்தியம், பழைய சத்தியம். இந்த டெஸ்டமெண்ட்ங்கிற வார்த்தைனா சத்தியம்ங்கிற வார்த்தையில அவங்க எடுக்கிறாங்க. இந்த டெஸ்டமெண்ட்ங்கிறது எதுல இருந்து வந்து தெரியுமா? டெஸ்ட் சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்துல, டெஸ்டிகல்ஸ், விதை கொட்டை, அததான் அதுல இருந்து வந்த வார்த்தை. கிரேக்க அறிஞர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கேளுங்க, இல்லைன்னா நான் நிரூபிக்கிறேன். அதுல இருந்து வந்த வார்த்தை மூலத்தில் எடுத்து பாருங்க. அதை தான் நாங்களும் சொன்னோம். சும்மா வேணுமோ தொடைக்குள்ள விட்டாங்கன்னா நாங்க சொல்லல. உங்க பைபிளை நீங்க படிச்சுட்டு வாங்க. சரி, இப்போ இயேசுவை பத்தி வரும். And also whatever they've told us an incident about Prophet Muhammad sallallahu alaihi wasallam, that Prophet Muhammad sallallahu alaihi wasallam ordered the people to have sex through the anus, but it is nowhere mentioned in the hadith. We are posing a challenge to show us if Prophet Muhammad sallallahu alaihi wasallam ordered it. When you read only, it is clearly mentioned that the Jews were doing that. Jews were practicing it. You know who the Jews are? Jews are your ancestors. Your ancestors, the so-called the saviors of Bible. In the last debate you would have heard. You yourself, said that Jews are the saviors of Bible, the saviors of the Old Testament. Those Jews were doing all this practice, and it was not ordered by Prophet Muhammad sallallahu alaihi wasallam. And we want that evidence. If at all you have the evidence, produce it here. Otherwise, you have to ask for forgiveness here. Now, they were also telling that Jacob and Yahweh, when they were wrestling, Yahweh put his hand in the hole of the thigh. They are telling that we are only giving a false meaning of that. First, read the Greek manuscript. Go to the Greek and understand. Go to the way where it is mentioned. The word yarek is mentioned. Yarek means testicle. That from that word only you derive Old Testament and New Testament. Testicle is the male privy organ. So from that you derived, and you are telling us that it is not present in the Greek. We are here to prove that. If at all you have a Greek scholar, just bring them. Otherwise, we have our own Greek scholar. He will prove it to you. அப்புறம் இந்த பைபிளில் ஒரு கதை வந்திருந்தது. என்ன கதை? தைலம் பூசின கதை. மசாஜ் பார்லர் நீங்கள் நடக்குதுல்ல, நீங்கள் மசாஜ் பார்லர்னு சொல்லி நடக்கிறாங்கல்ல, அங்கே என்ன நடக்குது? அதை தான் இங்கே நடந்தது. அவங்க என்ன சொன்னாங்க? சும்மா தைலம் தேய்ச்சாங்க. என்ன தைலம் தேய்ச்சாங்க? எதுக்கு தைலம் தேய்க்கிறார் அந்த பொண்ணு போய்? இது யூத கலாச்சாரமே கிடையாது. இந்த மாதிரி பப்ளிக் டிஸ்பிளே, பொதுமக்களுக்கு மத்தியில் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. யூதர்கள் அதெல்லாம் ரொம்ப கடுமையாக இருந்தாங்க. விபச்சாரம் செய்தான், எல்லாம் செஞ்சான், அடுத்த முன்னாடி கூட்டிட்டு போனான். அவன் எவனை கருத்தை நினைச்சிக்கிட்டு இருந்தான், அந்த கருத்தை வந்து அடுத்தவன் முன்னாடி நீ கூட்டிட்டு போ, ஓ முன்னாடி அடுத்தவன் கூட்டிட்டு போட்டோம். எல்லாத்துக்கும் முன்னால பட்டப்பகல மேடை கட்டி அங்கே ஷோ போட்டு காட்டி எக்ஸிபிஷன் காட்டுலாம் சொன்னாரு. அப்படி இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப பேணுதலாக தான் இருந்தாங்க. பொதுமக்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஆபாசமாக நடக்க மாட்டார்கள். உங்க பழைய ஏற்பாட்டிலேருந்து காட்டுங்களை பார்க்கலாம். பொதுமக்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணை முத்தம் கொடுத்தான்னு காட்டுங்க பார்க்கலாம். ஒரு சம்பவத்தை காட்ட முடியாது. நீங்க 2 இடத்துல தான் வரும். முத்தம் கொடுத்ததா வரும், தந்தை மகனுக்கு கொடுத்ததா வரும்,
தாய் தந்தையருக்கு கொடுத்ததாக வரும். அது தவிர 2 இடத்துல வரும். உன்னுடைய உதடுகளில் முத்தம் கொடுத்தால் அது சாராயத்தை விட வைனை விட ரொம்ப தித்திப்பாக இருக்குன்னு வரும். அதுதான் அந்த மன்மத பாட்டு. அதே மன்மத பாட்டில் இன்னொரு இடத்துலையும் வரும். நான் ஒரு அண்ணன் தங்கச்சியாக தான் நான் நடு ரோட்டில் முத்தம் கொடுத்துருப்பேனே, அதுவும் அங்கே வரும். இந்த பொது இடத்துல முத்தம் கொடுக்க இந்த மன்மத பாட்டில் மட்டும்தான் இருக்குது. இந்த மன்மத வேலை மட்டும்தான் செய்வாங்க, வேற எவனும் செய்ய மாட்டான். பொது இடத்தில் முத்தம் கொடுத்தால் அது மன்மத வேலை தான். பழைய அவங்களுடைய யூதருடைய கலாச்சாரமே அதுதான். இங்கே பகிரங்கமாக ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆணுடைய காலில் முத்தம் கொடுக்கிறாள். அவருக்கு மசாஜ் பண்ணி விடுறா. தைலம் போட்டு இல்ல, வாசனை திரவியம், சில மல்லிகை பூ போட்டா நல்ல கிக்கு எறும்பாங்க, அந்த மாதிரி வாசனை தூண்டி விடுறதுக்கு, செக்ஸ் உணர்ச்சிகளை தூண்டி விடுவதற்கு தைலம் தேய்க்கிறா. தேய்ச்ச நல்லா அப்படி அப்படி வலுவலுண்டு சுரண்டி விடுறா. ஒரு அந்நிய பெண் காலை கூசி விட்டா சந்தோஷமா இருக்குமா இல்லையா உங்களுக்கு? இயேசுக்கு அப்படிதான் இருந்துச்சு. இயேசு அப்படிப்பட்டவர் தான் பவுலும் சொல்றார். தேவைப்பட்டாதையும் காட்டுவோம். இயேசுவே பவுலே சொல்றார், அதை இயேசு பலகீனர் தான் அப்படிங்கிறத சொல்றாரு அவரு. அப்ப அந்த பொம்பளை தைலம் தேய்ச்சதுக்கு சொல்றாங்க, ஒரு பெரியவங்களா இருந்தா அப்படி செய்யத்தானே செய்வாங்க. அப்ப அதே மாதிரி தான் ரசூல்லா ஒரு பெரிய இறை தூதர், அவர்கிட்ட ஒரு பெண் தன்னை முடிச்சுக்கொள்ளணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா? இறை தூதர் மனைவியா இருக்குன்னு ஆசைப்பட மாட்டாங்களா? ஒரு பெண் கேட்கறாங்க, இறை தூதர் என்ன செய்தார்கள்? அதுக்கு வந்த பெண்ணெல்லாம் முடிச்சுக்கிட்டாங்களா? இல்ல முத்தம் கொடுத்துட்டு போண்டாங்களா? இல்லை காலை முத்தம் கொடு, கையை முத்தம் கொடு, எனக்கு கையில் தேய்ச்சி விடு, காலில் தேய்ச்சி விடு, எங்கெங்கெல்லாம் தேய்க்க சொன்னார். அந்த காலத்தில் காலில் முத்தம் கொடுக்குற சும்மா லேசான வேலை நினைக்காதீங்க. உணர்ச்சி தூண்டக்கூடிய இடம் கால். அது மாத்திரம் இல்லை, அந்த காலத்தில் முழுமையான ஆடையெல்லாம் இருக்காது, அரைகுறை ஆடை. உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறார் இயேசு. ஒரு பெண் குனிஞ்சி காலில் முத்தம் கொடுத்தா என்னென்னலாம் பார்த்துருப்பா, இவர் என்னத்தையெல்லாம் காட்டியிருப்பாரு. சும்மா லேசு இல்லை. அது மாத்திரம் இல்லை, அவங்க கூட இருந்தவங்களே அவர் அப்படிதான் புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனால தான் அவர் சொல்றாரு, உன் பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன் போண்டோன்னு. இவனே பெரிய பாவி, இவன் அடுத்தவன் பாவத்தை மன்னிக்கிறான், யோக்கியனா பாரு. அப்படி கூட இருந்தவங்க சிந்திச்சு பேசினாங்கன்னு சொல்றாங்களே. ஏன் பேசினாங்க? அவங்க கூட இருந்தவங்களுக்கு தெரியும் அவர் அப்படித்தான்ட்டு. முகமது நபியை பத்தி அப்படி ஒன்று காட்டுங்க பார்க்கலாம். கூட இருந்தவங்க மட்டும் இல்லை, எதிரிகளை அப்படி சொல்லட்டும் பார்க்கலாம். ஒரு சம்பவத்தை காட்ட முடியாது. ஆனா உங்க ஆட்களை கூட இருந்தவங்களே கேட்கறாங்க. இந்த ஒரு சம்பவத்தில் மட்டும் இல்ல, இந்த மாதிரி பல தடவை அவர் கேட்கறாங்க. Also, when we were explaining about the doing massage with the anointed, the perfumed oil, they are simply saying that it used to be a tradition. We are challenging them to show from the Old Testament whether this was the tradition of Jews. Can you show that? Can you show us a verse from the Old Testament and show that this was the tradition of Jews? You can never show that. And also, when we were telling about that, when we were talking about the Old Testament and all, you will see the way how your Yahweh is doing. Your Yahweh will be ordering another person. He'll take a wife of one person and give it to another person. This is not the way how, the Muslims, we believe in a God. This is not the way that God will be punishing. And you don't have to talk about the punishment. Now also, we are as far as we have analyzed in the Old Testament, there are only 2 places which talks about kissing. One kiss is based on all that Song of Solomon. It is all based on that one. It's all like adult story. I don't want to get into that. Another way is a father kissing a son. You can never show a person for repenting the sin, going forward to another person and getting this forgiveness. You can also not show that. And whatever we are trying, we are not portraying. All that we are saying is from the Bible, the so-called Bible. We are quoting a lot of points from the Bible to show that the biblical Jesus has been portrayed as a person whom you can never imagine to be a man. Forget about the Son of God and all. You can never even imagine that person belongs to the human race itself. How are you trying to map that one with the Prophet Muhammad sallallahu alaihi wasallam? Whatever instant you are showing from the hadith, that Prophet Muhammad sallallahu alaihi wasallam did not go forward and marry. People, they wanted to come and marry, but you should show that what did the Prophet Muhammad sallallahu alaihi wasallam told them in return. It was what was the reaction? That is what you have to show us. You need not show all that. What people will come and ask Prophet Muhammad sallallahu alaihi wasallam, but what was the decision? That is more important. Not like kissing the stranger in front of the public. Can you tolerate it? First think about that one. Before even debating it, just open your mind and think. Can you just imagine a person doing this? Forget about Son of Man. Can any one of the audience do this? And will you accept him as a pious person? We are respecting Jesus, and that is why we are feeling ashamed to see that the way how you have put in Bible. So we want you to analyze.
Let the name of the Holy Jesus Christ be praised forever and ever. பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. I have a request to our Maulavi. நான் மௌலவி அவர்களிடத்துல ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். If you raise your voice and speak, probably your speech looks impressive. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி பேசினால் உங்களுடைய வார்த்தை ஒருவேளை கேட்கிறது போல இருக்கலாம். But you haven't given any evidence. ஆனால் எந்த ஒரு ஆதாரத்தையும் நீங்கள் கொடுக்கவில்லை. All that you are reading is from Luke chapter 7, and I urge every Christian and everybody to go and read it. What is there in the text? லூக்கா 7வது அதிகாரத்திலே வாசித்து விட்டு நீங்கள் போய் அதை வாசிங்கள் என்று சொல்லி கிறிஸ்தவர்களிடத்தில் சொல்லுகிறீர்கள். அதில் என்ன இருக்கிறது? You must read the text and allow the people to interpret it for themselves. அவர்கள் அந்த வசனத்தை வாசித்து விட்டு அதற்கு அவர்கள் என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். If you have verses like that, then it will become a clear evidence. அப்படிப்பட்டதான வசனங்கள் இருக்கும் என்றால் அது தெளிவான ஆதாரங்களாக இருக்கும். You take a text and impose your meaning upon it, it does not become any evidence. ஒரு வேத வசனத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு உங்களுடைய அர்த்தத்தை கற்பித்து நீங்கள் கொடுத்தால் அதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. So rather than speaking in a very high volume, I would rather urge them to give some evidences. அதிகமாக உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி நீங்கள் பேசுவதை காட்டிலும் அதற்கு ஆதாரமான சில ஆதாரங்களை கொடுத்தால் நலமாக இருக்கும். Let me give evidences. Let me prove how you have to give evidences. Yes. Sahih al-Bukhari, volume 3. I am going to read the reference that I have given later, and you decide what is said there. Sahih al-Bukhari, volume 3. Sahih al-Bukhari, volume 3, book number 34, hadith number 432. புத்தக நம்பர் 34, ஹதீஸ் நம்பர் 342. That while he was sitting with Allah's apostle, he said, "O Allah's apostle, yes, we get female captives as our share of booty, and we are interested in their price. What is your opinion about coitus interruptus?" நாங்கள் அவர்களிடத்துல எங்களுக்கு பெண் அடிமைகளை நாங்கள் சிறைகளாக வைத்திருக்கிறோம். அவருடைய விலையிலே நாங்கள் விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறோம். அவர்களோடு கூட செக்ஸ் வைத்துக் கொள்வதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? If you do not understand the word coitus interruptus, you please go and refer that in the dictionary, because I don't want to spell it. கோயிட்டஸ் இன்டர்பிரட்டஸ் என்கிறதான அந்த இடத்துல அது வார்த்தை வந்திருக்குது. அதுக்கான விளக்கத்தை நீங்கள் பார்க்க விரும்பினால் அதை நீங்கள் டிக்ஷனரியிலே பார்த்துக் கொள்ளுங்கள். அதை நான் சொல்ல விரும்பவில்லை. Then the prophet said, அதற்கு தூதர் சொன்னார், "Do you really do that?" நீங்கள் நிச்சயமாகவே அதை செய்கிறீர்களா என்று கேட்டார். It is better for you not to do that. அதை நீங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. No soul that which Allah has destined to exist, but surely will come to existence. அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்டதான எந்த ஒரு ஆத்மாவும் நிச்சயமாக உயிர் வாழ்கிறதாக வரும் என்று சொன்னார். You understood the context? நீங்கள் அந்த கான்டெக்ஸ்டை புரிந்து கொண்டீர்களா? Without any interpretation, எந்த ஒரு விளக்கமும் இல்லாமல் அந்த வார்த்தை புரிந்து கொண்டீர்களா? Hazrat Muhammad's companion came and asked, "Can we have this kind of sex?" ஹசரத் முகமது அவர்கள் வந்து அந்த இடத்துல சொன்ன காரியம், எங்கள் வெந்தை நாங்கள் வெளியே சிந்தி விடலாமா என்கிறதான காரியத்தை அந்த இடத்துல கேட்கிறார்கள். That without before the injection they take the private parts back. அந்த விந்து வெளியேறுவதற்கு முன்பதாகவே தங்களுடைய மர்ம உறுப்பை வெளியே எடுத்துக் கொள்ளுகிறதை குறித்து அவர்கள் கேட்கிறார்கள். Hazrat Muhammad said, "Don't do like that. It is not necessary. You go ahead and do that." That is what Hazrat Muhammad says. No soul that Allah which has destined to exist, but surely will come to exist. If Allah has destined to that child, Allah that will come to existence. விந்து வெளியேறுவதற்கு முன்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அதை தாராளமாக செய்யுங்கள். ஏனென்றால் அல்லாஹ்வால் நியமிக்கப்படாத எந்த ஒரு ஆத்மாவும் பூமியிலே உயிர் வாழ்வதாக வராது என்று தூதர் அவர்கள் சொல்லுகிறார். I can go on reading the other hadith if they want me to read that. மற்ற ஹதீஸ்களையும் அவர்கள் வாசிக்க சொன்னார்கள் என்று சொன்னால் நான் தொடர்ந்து வாசிக்க முடியும். Without any interpretation. எந்த ஒரு விளக்கமும் இல்லாமலே crystal clear teaching. இது ஒரு crystal clear-ஐ போன்ற ஒரு மிக தெளிவாக இருக்கிற ஒரு போதனை. The text that they cited from Luke chapter 7 or John chapter 4, do you think that it is really like that? லூக்கா 7வது அதிகாரத்தையும் யோவான் 4வது அதிகாரத்தையும் அவர்கள் குறிப்பிட்டார்களே, இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் அங்கே பார்க்கிறீர்களா? It is a pivot interpretation of the text. அது வந்து அங்க இருக்கிற வேத பகுதியினுடைய விளக்கம் என்ன? Now let us see what has been the debate so far going on. இப்பொழுது வரைக்கும் இந்த விவாதம் எப்படி போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். We started with the saying that Quran claims that Quran
explains everything in detail. நாங்கள் ஆரம்பித்தோம், குர்ஆன் சொல்லுகிறது, ஒரு வாதத்தை முன்வைக்கிறது, இந்த புத்தகத்திலே எல்லாவற்றை குறித்த முழு விவரணம் உள்ளடங்கி இருக்கிறது என்ற வாதத்தை குர்ஆன் வைக்கிறது என்று நாங்கள் ஆரம்பித்தோம். And then we raised the questions about the out of the four pillars we have raised, 4 pillars of Islam we have raised the question. இஸ்லாமுடைய அடிப்படை நம்பிக்கையாகிய 5 தூண்களிலிருந்து 4 காரியங்களை குறித்து கேள்விகளை நாங்கள் எழுப்பினோம். We have raised the question about the halal and the haram food. ஹலால் மற்றும் ஹராம் உணவுகளை குறித்ததான கேள்வி எழுப்பினோம். We raised the question about the circumcision and told to them that circumcision is satanic according to the Quran. சுன்னத் செய்வது என்பது குர்ஆனுடைய அடிப்படையில் அது சாத்தானுடைய செயல் என்று சொல்லி அதை குறித்த கேள்வி And எழுப்பினோம். what has been their response? அவர்களுடைய பதில் என்னவா இருந்தது? They actually implicitly admitted that Quran does not have the detail. அவர்கள் சொன்ன ஒரு காரியம், குர்ஆனிலே முழு விளக்கம் இல்லை என்பதை அவர்கள் ஒத்துக்கொண்டதை தான் நாம் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். Then they ran into the hadith. அதற்காக அவர்கள் ஹதீஸுக்கு சென்றார்கள். So we went to the hadith and examined. நாங்கள் ஹதீஸிலே சென்று அதை பரிசோதித்தோம். What kind of revelation that Hazrat Muhammad received? ஹஜ்ரத் முகமது அவர்களுக்கு எந்த விதமான வெளிப்பாடு வந்தது? And we have shown that in the hadith that we have cited, Hazrat Muhammad was oppressed and Hazrat Muhammad wanted to commit suicide many times. ஹஜ்ரத் முகமது அவர்கள் வெளிப்பாடை பெற்றபோது அவர்களுக்கு வெளிப்பாடு கொண்டு வந்த தூதன் என்று சொல்லப்படுகிற அந்த காரியம் அவர்களை நெருக்கினது என்று பார்க்கிறோம். அவர் வெளிப்பாடு பெற்ற அநேக நேரங்களிலே தற்கொலைக்கு முயன்றதையும் பார்க்கிறோம். We have shown the hadith that Hazrat Muhammad was under the magic spell. ஹஜ்ரத் முகமது அவர்கள் மந்திர சக்தியிலே பீடிக்கப்பட்டிருந்தார் என்பதையும் ஹதீஸிலே காண்பித்தோம். We have shown that Hazrat Muhammad was allowed this kind of that Allah had revealed special revelation to give permission to Hazrat Muhammad. அல்லாஹ் இப்படிப்பட்டதான விசேஷித்த வெளிப்பாடுகளை ஹஜ்ரத் முகமது அவர்களுக்கு இறக்கி இப்படிப்பட்ட விசேஷித்த காரியங்களை செய்வதற்கு அனுமதி கொடுத்தார் என்பதையும் நாம் பார்த்தோம். With the clear evidences from the hadith, we have shown them that Allah allows the rape. இந்த ஹதீஸிலிருந்து தெளிவான ஆதாரங்களோடு கூட பார்த்தோம், கற்பழிப்பதை அல்லாஹ் அனுமதிக்கிறார் என்றையும் ஹதீஸிலிருந்து We காண்பித்தோம். have shown them the contradiction. அதற்கான முரண்பாடுகளையும் காண்பித்தோம். And what has been their response? அதுவரைக்கும் அவர்களுடைய பதில் என்னவா இருக்கிறது? We will answer all, but let us first look at Jesus. Why are you going to first look at Jesus? You first answer the questions regarding your Hazrat Muhammad, because the Quran, the debate today is about, is Quran the God's word? நாங்கள் நிச்சயமாக பதில் சொல்லாமல் போக மாட்டோம். ஆனால் அதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை பற்றி நாங்கள் சொல்லுவோம், காட்டுவோம் என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் ஏன் அதற்கு அவ்வளவுதான் போக வேண்டும்? இன்றைய தலைப்பு குர்ஆன் இறைவனுடைய வார்த்தை என்பது. அதற்கு நாங்கள் எழுப்பின கேள்விகளுக்கு இன்னும் பதில் சொல்லவில்லை. In the last debate also they said we will answer it later, and they never answered. கடந்த விவாதத்திலும் இதைத்தான் சொன்னார்கள், நாங்கள் கடைசியாக பதில் சொல்லுவோம் கடைசி வரை சொல்லவே இல்லை. So this debate also they want to divert the topic, and they say that we will answer the questions related to the topic later, but let us first raise some issues which are not related to the topic. இப்பொழுதும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. தலைப்புகளோடு சம்பந்தப்பட்டதான இந்த கேள்விகளுக்கு நாங்கள் பின்னாடி பதில் சொல்லுவோம், இப்ப தலைப்புக்கு சம்பந்தமில்லாத கேள்விகளுக்கு காரியங்களுக்கு தான் நாங்கள் பதில் சொல்லுவோம் என்று. So please answer our questions regarding the Quran, and we are saying that this wahi can never ever be from God. இந்த குர்ஆனை குறித்து நாங்கள் எழுப்பின கேள்வி என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த வெளிப்பாடு, இந்த வஹி இறைவனிடத்திலிருந்து ஒருபோதும் வந்திருக்க முடியாது. நண்பர்களே, கஷ்டப்பட்டு பேசினாங்க. ஏன் அவ்வளோ சத்தமாக அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசினாங்க எனக்கு தெரியல. ஆனால் ஹதீஸில் நான் என்ன சொன்னேன், இந்த ஹதீஸின்படி ஹஜ்ரத் முகமது அவர்கள் முன்பிலிருந்து பின்பாகமாக உடலுறவு கொள்வதை அனுமதித்தார்கள்னு தான் சொன்னேன். ஹதீஸில் காட்ட முடியுமா, சொல்லாத காட்ட முடியுமா அப்படின்னாங்க. அதுக்கு ஆதாரம் தரணும். இப்போது தொட சந்து வழியாக சாமானத்தை பிடிச்சாங்கன்றதுக்கு ஆதாரம் தரணும். போன விவாதத்திலேயே நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் கேட்கல. இப்போ நாங்கள் கேட்குறோம், அந்த ஆதாரத்தை முதல்ல எடுத்து வைங்க. பைபிளில் யாக்கோபுடைய இதை எங்களுடைய தேவனுடைய தூதனானவர் போராடின பொழுது அவருடைய பைபிளில் தொடை சந்தில் அவருடைய சாமானத்தை பிடிச்சாருன்னு சொல்லி எடுத்து வைங்க. அதுக்கான ஆதாரத்தை முதல்ல இப்போ வச்சிருங்க. ஏன்னா அப்படியே டைவர்ட் பண்ணுறது இது என்ன ஆர்குமெண்ட்டு? குர்ஆன் காலையிலேருந்து வச்சுட்டு வரோம், சொன்னீங்களா என்ன முகமது ப்ராஃபட் முகமது பற்றி தப்பா சொல்லி என்ன தப்பா சொன்னாங்க? நீங்கள் சொன்ன மாதிரியா? மன்மத பாட்டா, அந்த பாட்டா, இந்த பாட்டா?
உங்களை மாதிரி ஏதாவது ஒன்று நாங்கள் பேசினோமா இது வரைக்கும்? எங்களோட நிலையை வந்து நாங்கள் தவறவே கிடையாது. நீங்கள் தான் உங்கள் நிலையிலேருந்து தவறி உங்கள் புத்தகத்தில் எழுதும் போதும் சரி, எல்லாத்துலேயுமே சரி, ஒரு மார்க்கத்துடைய புத்தகன்றதை கூட கொஞ்சம் கூட நினைக்காம பட்டு கேவலமான வார்த்தையில் உபயோகப்படுத்துறீங்க. நாங்கள் எடுத்து உபயோகப்படுத்தோம்னா உங்களை மாதிரி 2 மடங்கு உபயோகப்படுத்திக்கணும். ஒரு வார்த்தை கூட நான் உபயோகப்படுத்தலை. என்ன பண்ணோம்? ப்ராஃபட் முகமது பின்பாகத்தை வந்து முன்பாகம் உடலுறவு கொள்ற அனுமதித்தாருன்னு சொன்னேன். உண்மையா இல்லையா? ஹதீஸ் முஸ்லீம் ஹதீஸில் 2827 அந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பின்புறத்திலிருந்து பிறவி உறுப்பில் புணரப்பட்ட பெண் கருவுற்றால் அவள் பெற்றெடுக்கும் குழந்தை மாறுகன் கொண்டதாக இருக்கும் என்று யூதர்கள் சொல்லி வந்தாங்க. யூதர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இங்கே என்ன பிரச்சனை? அங்கே இருக்கிற விசுவாசிகள் என்ன பண்ணுறாங்க? அந்த பிரச்சனை கேட்கும் பொழுது அல்லாஹ் ஒரு வசனத்தை இருக்கிறாரு. என்ன வசனத்தை இருக்கிறாரு? உங்கள் மனைவியர் உங்கள் விளைநிலங்கள் போன்றவர்கள். அப்போ என்ன அர்த்தம்? மனைவிகள் விளைநிலங்கள் போன்றவர்கள் என்ன அர்த்தம்? பின்னாடி இருந்து முன்னாடி செய்யாதீங்கன்னு அர்த்தமா? செய்யுங்க தானே அர்த்தம். அதை தானே சொல்றாரு. சரி, இது நான் தான் சொல்றேன்னா பின்னாடி அதே ஹதீஸில் சொன்னவர் அடுத்த ஹதீஸ் என்ன சொல்றாரு? 2828 என்ன சொல்றாரு? மேற்கொண்ட ஹதீஸ் ஜபீர் அலி அவர்களிடமிருந்து மேலும் 8 அறிவிப்பாளர் தொடர் வழியாக வந்துள்ளது. அவற்றின் இப்னு ஹிசாம் அஸ்ஹரி அவர்களிடமிருந்து நுக அமான் பின் ரஷீத் அவர்களிடம் அறிவிக்கும் அறிவிப்பில் விரும்பினால் அவர்கள் கவிழ்ந்து படுத்திருக்கும் நிலையில், விரும்பினால் மல்லாந்து படுத்திருக்கும் நிலையில் ஆயினும் பெண் உறுப்பில் என்று அதிகப்படியாக இடம்பெற்றுள்ளது. என்ன அர்த்தம்? யார் சொன்னது? நான் சொன்னேனா? அப்பா முகமது சொன்னார்னு எழுதி வச்சிருக்கு. அதை தான் உங்களோட சொல்கிறோம். எங்கே சொன்னார்? ஆதாரம் கொடுங்க. போன டைம் இதே மாதிரி ஆதாரம் கொடுங்கன்னு ஆதாரம் கொடுத்ததுக்கப்புறம் பல விஷயங்களை கொண்டு வந்தீங்க. அவங்க அடுத்த டைமில் அவங்க புக்கில் எழுதிங்க. டைமில் அடுத்த விதத்தில் பார்ப்போம். அடுத்த விதத்தில் புக்கெல்லாம் கொண்டு வந்து அடுக்கி வச்சுருக்கிறோம். கேட்டிங்கன்னா எடுத்து கொடுப்போம். இன்னும் கேட்கல நீங்கள். அப்போ ஒரு விஷயத்தை சொன்னால் நாங்கள் சும்மா உங்கள்கிட்ட பேசும்போது நாங்கள் உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லாமல் பேசலாம். நீங்கள் எல்லாமே ஆதாரம் இல்லாமல் சொல்லிட்டுருக்கீங்க. யாக்கோபு கிட்ட தொடை சந்து நரம்பை தொட்டார்னு பைபிள் இருக்கு. தொடை சந்து சாமானத்தை தொட்டார்னு எடுத்து நீங்கள் காமிக்கணும். இருந்ததுன்னா காமிங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். எடுத்து நீங்கள் எவிடன்ஸை வைங்க. சொல்கிற எதுக்கும் எவிடன்ஸ் கொடுக்குறது கிடையாது. அவங்களா அடிச்சு விடுறது எல்லா வார்த்தைகளும் பேசின காலிலேருந்து இவங்க இப்போ பைபிளுக்கு இது போன வார்த்தைகள் பூராமே இவங்களா ஒன்று அப்படியே கற்பனை பண்ணி அப்படியே அடிச்சு விடுறது. எதுக்கு? So we've been seeing that our brother Galil Rasul was, without drinking even water, he was raising his voice and just making all these sounds. So what we are asking, we are just asking to produce that evidence. And then we saw that actually they were asking that God wrestled with Jacob and in thigh he just caught hold of the testicles and all. You prove that exact word in the Bible, that as you said, where God caught hold of the testicles of that, and then you prove. Then you are asking for the evidence of Prophet Muhammad, whether Prophet Muhammad has said it or not, with that doing sex from the back. You just show the evidence. Without showing evidence, you should not speak all these things. He was raising voice. So again, we will read that the same hadith. In that hadith, what it says? They were saying, the Jews were saying that if you have sex with a woman from the backside, and from the backside means backside to her vagina. And from the backside, if you go in that way, and the child will be born as a squint. Then what happens? Then Hazrat Muhammad reveals this word. Allah is revealing a word that your wives are like a field. You can do whatever you want. What does it mean? Does it mean you don't do that or what? Or does it mean that it is also agreeable? What does it mean? அடுத்தபடியாக நான் கடைசியாக வைக்கும் பொழுது சொன்னேன். அல்லாஹ் சொல்கிறார் குரான் 17:22 இங்கே குருடராக இருப்பவர் மறுமையிலும் குருடராகவும் வழிகேடராகவும் இருப்பார்கள். இங்கே குருடனாக இருக்கிறவன் மறுமையில் குருடாகவும் இருப்பானா வழிகேடனாகவும் இருப்பானா? என்னங்க இது அநியாயம்? போன வாட்டி இது ஆசரிப்பு கூடத்தில் அவங்க வரக்கூடாது இப்படி அருணாள் மாதிரி வரணுமா அப்படிலாம் கேட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறாரு இங்கே குருடனாக இருந்தானா அங்கே சொர்க்கத்தில் மறுமையில் குருடனாகவும் வழிகேடனாகவும் இருப்பானா? இது எப்படி இது வந்து நியாயமான இதுன்னு தெரியல. இறைவன் எப்படி சொல்லுவார்னு எனக்கு தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது குரானுடைய 4:23 அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த வசனம் வருது கடைசியாக வரும்போது, நீங்கள் உங்கள் மனைவியருடன் உடலுறவு கொள்ளாத நிலையில், இதெல்லாம் பிராக்கெட்டில் இருக்குது, விவாகரத்து செய்து விட்டால் அவர்களின் புதல்விகளை மணப்பது உங்களுக்கு குற்றமில்லை. அதாவது ஒரு பெண், அவளுக்கு ஏற்கனவே பெண் பிள்ளைகள்லாம் இருக்காங்க. அவள் கணவன் இறந்துட்டானோ இல்லை விவாகரத்து செய்துட்டா ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இப்போ வந்து இன்னொரு ஆண் வந்து அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணி வர்றாரு. உடலுறவு செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் மட்டும் நடக்கலை, மற்றதெல்லாம் நடக்குதுங்க. அதெல்லாம் வந்து எல்லாம் சொல்லலை. உடலுறவு நடக்கலைன்னா மட்டும்
திடீர்னு வீட்டுக்கு வராரு, பொண்ணுக்குன்னு பார்க்குறாரா, இந்த அம்மாவுக்கு இன்னொரு ஹஸ்பண்ட் மூலமாக பொண்ணு பிறந்திருக்குல்ல, சொல்லப்போனால் இவருக்கு பிறந்திருக்குல்ல, அந்த பொண்ணு அப்படி போகும்போது எதாவது பார்க்குறாரு, இவருக்கு கொஞ்சம் அந்த பொண்ணு மேலே ஆசை வந்துச்சுன்னா இந்த அம்மாவை அது விவாகரத்து பண்ணணுமா என்னன்றதெல்லாம் இன்னும் அறிஞர்கள் யாரும் விளக்கணும். ஆனால் என்னென்னா அந்த பெண்ணை பார்த்தா இவங்க கூட உடலுறவு கொள்ளாமல் இருந்தால் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், மகளை கல்யாணம் பண்ணிக்கலாம். யார் சொல்கிறது? அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ் நேரடியாக கொடுத்த வார்த்தை. ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி அந்த பெண்ணுக்கு முந்தைய கணவனுடைய இருக்கிற மகளை ஒருவேளை இவ கூட இந்த பெண்ணோட உடலுறவு மட்டும் கொள்ளாமல் இருந்தால் அந்த மகளை கல்யாணம் பண்ணிக்கலாம். இது அல்லாஹ்வுடைய அப்ரூவல். இதுதான் ரொம்ப பர்ஃபெக்டான ஒழுக்க நெறியை கற்றுக் கொடுக்குற ஒரு இறைவனை நீங்கள் பார்க்குறீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். காலிலேருந்து பல காரியங்களை முரண்பாடுகளை நம்ம எடுத்து போட்டோம். குரான்லேருந்து நீங்கள் நிரூபிக்கவே முடியாது, குரான் இறைவேதம் இல்லை, பல காரியங்களை சொல்லியிருக்கிறோம். அடுக்கடுக்கான கேள்வி போட்டுக்கோம். அடுத்த விவாதத்தில் பார்த்துக்கொள்வோம். அடுத்த விவாதத்தில் இந்த போன விவாதத்திலே முடியல. இனி எத்தனை விவாதம் நடக்குது இந்த மாதிரி பழைய கொஸ்டின்களுக்கு? Then we ask, in one verse of Quran it says that those who are blind over here will be remain blind in heaven also. In heaven also. In last, you just see how the justice God can do all these things. Because in last debate they were asking when there was a tabernacle, he was saying, oh, then what it means? So he has to go and do some exercise and become like Arnold or what? And the Quran verse says the blind will be here, will remain same blind in the heaven also. The other Quran verse says, right, and there was a thing that if you don't have intercourse with a wife, and if the wife already has some girl daughter, and if you don't have intercourse, that means what? Without intercourse everything is okay, and whatever he wants to do, everything he wants to do. But only if he doesn't do the intercourse, and then the same lady has girl daughters with the help of other husband, and if the person who got married with that woman and doesn't have intercourse, and if that girl daughter is passes by that, if that man wishes that girl daughter, and then he can marry with that. So what kind of logic is this? Is it from God? Or does God teach this kind of moral? And since morning we've been showing lot of contradiction, and we've been proving that you can never answer from Quran. இதுவரைக்கும் சொல்லப்பட்ட எந்த கேள்விகளுக்கும் அவங்க குரான்லேருந்து பதில் தரல. ஹதீஸுக்கு போகணும். நாங்கள் அதுவும் கேட்டோம், ஏங்க ஹதீஸுக்கு போகிறீங்களே, ஹதீஸில் நீங்கள் எங்கிட்ட ஒப்பந்தம் போடும்போது குரான் மட்டும்தான் நாங்கள் பதில் சொல்லுவோம், நீங்களே ஹதீஸுக்கு போகிறீங்கன்னா அதுக்கு எந்த பதிலும் கிடையாது. சரி, ஹதீஸ்லேருந்து சொல்கிறீங்களே, ஹதீஸ் குரானுக்கு முரண்பட்ட நிலையில் இருக்கு, ஆபிரகாம் சுன்னத் பண்ணாருன்றது எங்கேயாவது இருக்குது? இப்போ குரானில் இருக்குது, அதையும் காமிங்கன்னு காமிக்கல. இப்படி எதுக்குமே பதில் சொல்லாமல் கணக்கு அற்புதம் அந்த கணக்கை போட்டு காமிச்சோம். அது நாளைக்கு நாங்கள் இனி எப்போ அதை நிரூபிக்க போகிறாங்கன்னு தெரியல. இதுதான் தப்பாக போட்டது தான் அந்த குரான் இறைவேதம் என்பதற்கான ஆதாரம். அப்படி தப்பா இருக்குது, அதுதான் ஆதாரமா? அப்ப நாளைக்கு பார்ப்போம். இனி ஒருவேளை நாளைக்கு காலையிலே அவங்க அதை ப்ரூவ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். இப்போ பண்ணாலும்